மாப்பிளே, உங்களுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நமக்குள்ள நடக்கிற இந்த சில்லறை வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல. பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரே அடியா மொத்தமா வியாபாரம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல. இந்த வீட்டையே உன் வயலையும் தவிர. அப்படித்தானே? இந்த வெத்து பத்திரம் ரெண்டையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. அப்புறம் உனக்கு தொல்லையே இல்ல. நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். மச்சான், இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ பாப்பாவோட கதை முடிய போதும். அவளை அனுப்பி வச்சுட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலையும் உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கட்டின வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் மச்சான். அடைச்சா கையெடுப்பா. ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது. திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸ கை நீட்டி வாங்கிட்டேன். ஏன் நானே கிட்ட போறது? வேணா என்கிட்ட கெஞ்சிறது அவர்கிட்ட கெஞ்சிப்பாரு. மனசிறங்கி ஒரு வேலை டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்தா வேணா புடியே போடுப்பா. பிரச்சனைகள் இருக்குப்பா. புடியே இந்தா போடுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஓ, நீ வேற இருக்கிறியா? உன்னை தாண்டி ஓ அருமை தம்பியோட இங்கதான் இருக்க போறேன்னா நீ இங்கே இருக்கலாம். நான் உடனே புறப்படுறேன். இல்ல என் கூட வர்றதுனாலும் வரலாம். உனக்கு சேலையை மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன். என்ன சொல்ற? சேலையை மாத்திக்கிறேங்க. நீ தாண்டி பொம்பளை. வள்ளிக்கண்ணு, வள்ளிக்கண்ணு, வள்ளிக்கண்ணு. பூவோடையும் பொட்டோடையும் புருஷன் பின்னால ஒரு பொணமா போறதா, இல்ல கூட பிறந்தவளுக்காக தான் சொகப்பட வேண்டிய வயசுல எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற தம்பி கூடவே இருக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தேன். தம்பியா தாங்க பிறந்தா. ஆனா இன்னைக்கு என் மனசுல தகப்பனை விட உயர்ந்துட்டான். என் வயிற்றுல பிறக்கலன்னாலும் என் நெஞ்சிலேயே பிறந்து இன்னைக்கு சாவுக்காக இப்பவோ அப்பவோன்னு போராடிக்கிட்டு இருக்காளே, அந்த என் மகளையும் தம்பியையும் இந்த நிலைமையில விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு இடம் தரல. சீலையை மாத்திக்க டைம் கொடுத்தீங்க, மாத்திக்கிட்டேன். நீங்க போலாம். இந்தாங்க மாப்பிள்ளை பத்திரம். வேற ஏதாவது கையெழுத்து வேணுமா மாப்பிள்ளை? என்ன கொல்லாதீங்க மாப்பிள்ளை. யாராலையும் திருத்த முடியாது என்ன என் பொண்டாட்டி வள்ளிக்கண்ணு திருத்திட்டான். வெக்கத்தை விட்டு சொல்றேன். அவ காலில் விழுந்துட்டு இப்ப நான் புது மனுஷனா வந்திருக்கேன் மாப்பிள்ளை. மச்சான்? ஆமா மாப்பிள்ளை, இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. என்ன மச்சான் அது? அப்படிலாம் சொல்லாதீங்க. மீனா, என்னப்போ? என் மனசுல ஒரு சின்ன ஆசை, அதை நிறைவேற்றி வைப்பியாமா? என்ன அப்போ அப்படி கேட்டுப்புட்டீங்க? மாமன் கிட்ட சொல்லல. பாட்டில் வாங்க தானே கேக்குறீங்க. ஆனா அதை சரியான அளவோட குடிங்க. இந்தாங்க. இல்லம்மா, நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு நான் குடிக்கிறதையே விட்டுட்டேம்மா. அப்ப நான் ஆசைப்பட்டது அது இல்லம்மா. வேற என்ன வேணும் கேளுங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாமா. உன் மனசார ஒரே ஒரு தடவை என்ன அப்புன்னு கூப்பிடுமா, அது போதும்.
என்ன அப்போ? எப்பவுமே நான் உங்களை மனசார தானே கூப்பிட்டுட்டு இருக்கேன். வேணும்னா இப்பவும் கூப்பிடுறேன். அப்போ அம்மா. பாப்பா இத வந்துட்டு மாமா வர. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா, மூலஸ்தானத்துல ஒரு அம்மன் சிலை தானே இருக்கு. ஆமா. அது அவளுக்கு ரெண்டா தெரிகிறது. ஏசாமி 2 சிலை வச்சிருக்கான்னு என்ன பார்த்து கேட்டா. எதுக்கும் நல்ல டாக்டர் அழைச்சிட்டு போய் காட்டுப்பா. பாத்து புள்ள. படிருங்க, கஷ்டமா இருக்கா? கொஞ்ச நேரம் வேணா உட்கார்ந்துட்டு போலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாதா மாமா. சொல்றதுக்கு கூச்சமாவும் இருக்கு, ஆனா சொல்லாமையும் இருக்க முடியல. நாங்க தானமா இருக்கோம், சொல்லுமா. கீழே வரைக்கும் நீங்க என்ன தூக்கிட்டு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இதுல என்ன இருக்கு கூச்சப்பட? போதும், இறக்கி விட்டுருங்க மாமா. பாப்பா, நீ அத்தாச்சியோட ஊருக்கு போ. மச்சான் பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்காரு. பந்தி முடிஞ்சதும் நானும் அக்காவும் மச்சானை கூட்டிட்டு வந்துடுறோம். சீக்கிரமா வந்துருங்க. ஆ. வராத்தா, வாங்க அத்தாச்சி. சீக்கிரம் வந்துருங்க மாமா. அக்கா, ஐயர்கிட்ட இப்ப 2 அம்மன் சிலை வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கா. அதுவும் இல்லாம டாக்டர் சொன்ன மாதிரி பார்வை குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இல்லைன்னா உங்க முன்னாடி அவளை தூக்கிட்டு வர சொல்லியிருக்க மாட்டா. என்னமோ தெரியல, அவ நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதனால ஊருக்கு போனதும் உறவு முறைக்கெல்லாம் மச்சான சொல்லிட்டு வர சொல்லு. தம்பி. என்ன பாப்பா, அதுக்குள்ளேயே படுக்க கிளம்பிட்ட? என்னமோ தெரியல மாமா, தூக்கமா வருது. இல்லம்மா, இன்னைக்கு நீ தூங்க கூடாது. அடியாத்தி, ராத்திரி பூரா தூங்க கூடாதா? இப்பவே கண்ணு கடந்து சொருகுதுங்கிற. அதுக்கு இல்ல பாப்பா, இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி. இன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காம கண்ணு முடிச்சிருந்தா சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மக்கு, நாளும் தெரியல நட்சத்திரமும் தெரியல. ஏன் மாமா, இன்னைக்கு ராத்திரி கண்ணு முழிச்சா காலையில சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? பாப்பா, அப்படி இல்லம்மா, நாம எப்ப சாகுறோமோ அப்ப. மாமா, சொர்க்கத்துக்கு போறதுக்காக இல்லாட்டியோ நீங்க சொல்றதுக்காக தூங்காம இருக்க. ஆனா தூங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? நீ தூங்காம நான் பாத்துக்கிறேம்மா. எப்படி மாமா? பாப்பா, பாட்டு பாடி குழந்தைய தூங்க வைப்பாங்க. ஆனா என் பாப்பா தூங்காம இருக்கிறதுக்காக நான் பாட போறேன். மாணிக்கம், உறவு முறைக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. சாப்பாட்டுல எந்த விதமான குறையும் வரப்படாது. குறைய வராம நான் பாத்துக்கிறேன் போ. தம்பி, இன்னைக்கு மீனாவை பாத்தியா? வெள்ளமே எந்திரிச்சிட்டா, கலகலப்பா இருக்கா. எனக்கு என்னமோ முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு சீக்கிரமே சௌரியமாயிரும் தோணுது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சாமியை வேண்டிக்கிறேன். அதா கூடுதலா அம்மாடி. மாமா, சத்தியங்க உட்காந்துக்குவா. உட்காருமா.
மாமா, அங்க நிக்கிறவக தானிப்பட்டி சித்தப்பு இல்ல? ஆமாமா. நம்ம வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவக இப்ப வந்திருக்காளே, ஏன் மாமா? குத்தம் பார்த்தா சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னமோ நம்மளை பார்க்கணும்னு தோணி இருக்கு, அதான் வந்திருக்காங்க. அவங்க வீராய் ஐட்டு இல்ல? ஆமாமா. போன வருஷம் பூத்திருவிழாவுக்கு வந்தப்போ நம்ம ஆத்தா முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க அவங்க கூட வந்திருக்காளே. அது ஒண்ணும் இல்ல, செவலப்பட்டியில சடங்குக்கு வந்திருந்தாங்க. பழசையெல்லாம் மறந்துட்டு நம்மளை பார்த்துட்டு போன்னு வந்திருக்காங்க. இல்ல மாமா, இங்க என்னமோ விசேஷம் நடக்க போகுது, அதுக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா, சும்மா தான் வந்திருக்காங்க. இல்ல அத்தா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க. இல்ல பாப்பா, இந்த வீட்டுல உனக்கு தெரியாம என்ன விசேஷமா நடக்கும்? நான் சொல்லட்டுமா மாமா? நான் சாக போறேன்னு தானே இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பாப்பா, எனக்கு தெரியும் மாமா. இல்ல பாப்பா, உனக்கு ஒண்ணு இல்ல. நீ நாதா கோயில சேலை கொடுத்த அன்னைக்கு சந்தியாமா உங்ககிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டேன். என் சாவு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் ஆசைப்படுறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனசு நோக கூடாதுன்னுதா நானும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் பேசாதம்மா. இல்ல மாமா. மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சந்தியாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப அதெல்லாம் எதுக்குமா? உனக்கு ஒண்ணும் வராது. மாமா, ஆத்தா, அப்ப ஏன் ஏன் எல்லாரும் அழுகுறீங்க? எனக்காக நீங்க யாரும் அழுகப்படாது. நான் அழுகுறேன்னு பாத்தீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிறந்தப்போ அப்ப ஆத்தா தெரியாத அனாதையா பிறந்த, ஆனா போறப்போ என் ஆத்தா, என் அப்பு, என் மாமா இத்தனை சொந்தத்தையும் சம்பாரிச்சுட்டு போற பாத்தீங்களா? மாமா, நீங்க அழுவப்படாது. மாமா, நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்ககிட்ட நான் சாக போறதா சொல்லி ஏமாத்தி தாலி கட்டி வச்சுட்டேன்ல. பாப்பா, அதையெல்லாம் ஏமா இப்ப பேசிக்கிட்டு? இல்ல மாமா, இது திருட்டு தாலி. இத கட்டின உங்க கையாலேயே இத உன்னையே நான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாலி என்னமா? ஏ மாமா, நெசமாவே என்ன பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டீங்களா? சத்தியம் ஏத்துக்கிட்டமா? பாத்தியா, என் மாமா பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டா. அப்போ அத்தாச்சி, ஆத்தா, சித்தப்பா எல்லாரும் பாத்தீங்களா? பாத்தீங்களா, என் மாமா பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டா. என்னை ஏத்துக்கிட்டா. என்னை இந்த ஆத்தா விட்டுட்டு போயிட்டியம்மா. எங்களெல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டியம்மா. ராஜாந்தி, அம்மாடி. ராஜாந்தி, சந்தியா, இந்த 4-5 வாரத்துல பாப்பா என் மனசுல சிலையா பதிஞ்சிட்டா. இனி வேறொருத்தி மேல இந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமான்னா நிச்சயமா அது என்னால முடியாது. தெரிஞ்சோ தெரியாமல உன் மனசுல ஆசைகளை வளர்த்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு. நானே ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க பாருங்க, உங்க நினைவோட நான் இந்த ஊரை விட்டு போறேன். எத்தனையோ நாளா குங்குமம் வச்சுக்கிறேன். ஆனா நாளையில இருந்து நான் வச்சுக்கிறப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்.
அது எனக்கு மட்டும்தான் புரியும். நான் வரேன்.